அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மள பல பேர் கேட்குற ஒரு கேள்விக்கான விடையாக இந்த காணொளியை நான் பதிவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். என்ன, வியாபாரத்துக்கு முதல்ல முடக்கிட்டோம், முக்கியமான ஒரு முதல்ல முடக்கி இப்படி ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இந்த வழியாக, இந்த தொழில் வழியாக, இந்த வியாபாரத்தின் வழியாக எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தரணும். நாங்கள் தோந்து போயிடக்கூடாது, நாங்கள் ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, இந்த வியாபாரத்தில், இந்த தொழிலில் நாங்கள் நட்டப்பட்டுறக்கூடாது, பெரிய நெருக்கடியில் நாங்கள் சிக்கிடக்கூடாது அப்படின்ற கோரிக்கை நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய சகோதரர்கள் கேட்கிறார்கள், வியாபாரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அல்லாஹ் ஹலாலாக தரக்கூடிய இந்த வருமானத்தில் எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும்னு சொல்லி. அதுக்கு என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் வியாபார தலங்களில் செய்த ஒரு அற்புதமான துவா இருக்கிறது. ஜாமியு திர்மிதி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அதில் செய்யுதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த செய்தியை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சிறந்த பலன் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தெரிந்தவர்கள், இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செஞ்சு கொள்ளுங்கள். வியாபாரம் தொழில் நிமித்தமாக பல ஊர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள், அல்லது சொந்த ஊரிலோ அல்லது கிடைத்த ஊரிலோ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இதை கண்டிப்பாக பகிருங்கள். சிறந்த பலன் உங்களுக்கு கிடைத்ததை போன்று அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள். நன்மைகளிலே நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டாளிகளாக ஆகிக்கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனாவில் மக்கள் எல்லாம் வியாபாரம் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த வியாபாரத்தில் கிடைச்ச அந்த மகசூலை, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு ரசூல்லாட்ட கொண்டு வருவாங்க. ரசூல்லாட்ட தான் முதல்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க. தங்களுக்கு என்ன கிடைச்சிதோ, என்ன வியாபாரத்தில் கிடைச்சிதோ, அறுவடையில் என்ன கிடைச்சிதோ அதனுடைய முதல் பங்கை எடுத்துகிட்டு வந்து ரசூல்லா கையில் கொடுப்பாங்க. ரசூல்லா மனசார துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்க? 3 விஷயத்தை அல்லாட்ட கேட்பாங்க. 3 விஷயத்தை அல்லாட்ட கேட்பாங்க. முதல் விஷயம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சிமாரினா, யா அல்லாஹ் எங்கள் கனிகளிலே, நாங்கள் வியாபாரம் செய்திருக்கக்கூடிய இந்த பழங்களிலே, மதீனாவுடைய சூழல் முழுக்க முழுக்க விவசாய நிலம், பேரிச்சம்பழங்கள் அதிகமாக அறுவடை செய்யக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய பூமி. அதனால் பேரிச்சம்பழங்கள் அதிகமாக அங்கே உற்பத்தி ஆகும். அந்த பழங்களை கொண்டு வந்து ரசூல்லா கையில் கொடுத்தவொடனே ரசூல்லா அதை வாங்கிட்டு துவா செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சிமாரினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்த இந்த ரிஸ்க், இந்த பழம், இந்த கனிகளிலே நீ பரக்கத் செய்வாயாக அப்படி சொல்லுவாங்க. முதல் விஷயம். அடுத்து ரசூல்லா சொல்லுவாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த மதீனா நகருக்கு நீ பரக்கத் செய்வாயாக. நான் வாழக்கூடிய நகரம் இது. எனவே இந்த நகரங்களுக்கு யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக துவா செய்வாங்க. மூணாவது என்ன செய்வாங்க? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வஸாஇனா, யா அல்லாஹ் நாங்கள் அளக்கக்கூடிய அந்த அளவைகளிலே, நாங்கள் நிறுக்கக்கூடிய அந்த நிறுவைகளிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. அன்பான சகோதரர்களே, இது மதீனா மக்களுக்கு மட்டுமான துவா கிடையாது. மதீனா மக்களுக்கு பிரத்யேகமாக இது கேட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அதனால் அந்த பரக்கத்தை நாமளும் பெறணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை நாமும் நம்முடைய வியாபாரத்திலே, கடைகளில் இருக்கும் பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் நாங்கள் அளத்து நிறுத்து கொடுக்குறோம். இது ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம், 2 கஸ்டமருக்கு கொடுக்குறோம், ஏதோ 1 2 அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த அளவையிலும் நிறுவினை எங்களுக்கு பரக்கத் செஞ்சிரு. இதில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை எங்களுக்கு பரக்கத் செஞ்சிரு. நிறைய கிடைக்கணுங்கிறது நமக்கு நோக்கம் இல்லைங்க. ஒன்று அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நிறைய நமக்கு வரவுன்னு நினைக்கக்கூடாது. என்ன கிடைக்குதோ அதில் நிறைவான பரக்கத்து கிடைக்கணும்னு நினச்சா போதும். அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துட்டான்னா ஒரு வியாபாரம் தான் நடந்திருக்கும். அன்னைக்கு டேல ஒரே ஒரு கஸ்டமர் தான் அவர் பார்த்துருப்பாரு. அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை கொடுக்கணும்னு நாடிட்டானா அந்த ஒரு கஸ்டமரின் மூலமாக அல்லாஹ் செழிப்பை தந்து விடுவான், நல்ல முன்னேற்றத்தை தந்து விடுவான். ஏன்னா அல்லாஹ் தானங்க ரிஸ்க்கை தர்றான். அவன் நாடிட்டா ஏதாவது ஒன்றில் பரக்கத்து செஞ்சா போயிருமே, மொத்தமும் கிடச்சிருமே. இப்போ ரசூலுல்லாஹ் இப்படி தான் துவா செய்கிறாங்க. இந்த 3 அம்சத்தையும் அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தரக்கூடிய ரிஸ்க் இந்த பணத்தின் வழியாக தருகிறாய். யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த கடையின் வழியாக நீ தருகிறாய். யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த நிலத்தின் வழியாக நீ தருகிறாய். யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த நிறுவனத்தின் வழியாக நீ தருகிறாய். யா அல்லாஹ் நாங்கள் முதலை முடக்கி போட்டிருக்கிறோம், மண்ணிலே போட்டிருக்கிறோம், பொன்னிலே போட்டிருக்கிறோம், அல்லது வேறு விதமான தொழில்துறைகளிலே போட்டிருக்கிறோம். இந்த தொழில்துறைகளிலே நீ பரக்கத் செய்வாயாக. அதுதான் இதனுடைய மறுபொருளாக இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் எந்த ஊரில் வாழ்கிறோம், மதீனாவில் வாழ்கிறோம், இந்த மதீனாவில் எங்களுக்கு பரக்கத் செய். எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய பூமி இது, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல நீ பரக்கத் செய். மூணாவது, நாங்கள் எதை அளக்கிறோமோ, எதை நிறுக்கிறோமோ அதில் நீ பரக்கத் செஞ்சிரு. கொஞ்சமாக நடந்தாலும் அதில் எங்களுக்கு பரக்கத்தாக கிடச்சிடணும், அதை மட்டும் நீ கொடுத்துற அல்லான்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வார்கள். எனவே அன்புகூர்ந்த வியாபாரிகளே, தொழிலாளர்களே, நண்பர்களே, முதலை முடக்கி வைத்திருக்கக்கூடிய தொழில் அதிபர்களே, நீங்கள்
அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது, இங்கே நெருக்கடியாக இருக்குது, இங்கே இந்த மாதிரியான வரவுகள் எனக்கு வரணும், அதெல்லாம் வராமல் தேங்கி போய் நிற்கிது, நான் எப்படி என்ன ஆக போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிலே பலர் இந்த துவாவை ஓதுவோமையானால் நிச்சயமாக பெருமானாரின் வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் நமக்கும் தந்து விடுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த துவாவை நாம் வளமையாக ஓதுவதற்கும் இதன் வழியாக நம்முடைய தொழிலில், வியாபாரத்தில், வர்த்தகங்களில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தொடர்ந்து இதுபோன்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் பிறருக்கு பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் வழங்கட்டுமாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.